அந்த கிராமத்தின் பெயர் மயானபுரம். பெயருக்கேற்றாற்போல் அங்கே எப்போதும் ஒரு அடர்ந்த மௌனமும் இனம் புரியாத பயமும் சூழ்ந்திருக்கும். கிராமத்தின் மையத்தில் ஒரு பாழழிந்த கிணறு இருந்தது. அதன் உள்ளே இருட்டு நிரம்பி எட்டிப் பார்த்தாலே உடலை ஒரு சிலிர்ப்பு ஓடும். அந்த கிணற்றை யாரும் நெருங்க மாட்டார்கள். காரணம், அது பேய் கிணறு என்று அழைக்கப்பட்டது. சமீபத்தில் கிராமத்திற்கு வந்த புதிய தலைமை ஆசிரியர் அருண் இந்த கதைகளை கேட்டு சிரித்தார். பழங்கால மூடநம்பிக்கை என்று அலட்சியப்படுத்தினார். அறிவியல் மீது அபார நம்பிக்கை கொண்ட அவருக்கு இந்த கிணற்றின் மர்மத்தை உடைக்க வேண்டுமென்ற ஆர்வம் பிறந்தது. ஒரு அமாவாசை இரவு கிராமமே அடங்கிக் கிடந்தது. தன் கையில் ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அருண் மெதுவாக அந்த கிணற்றை நோக்கி நடந்தார். கிணற்றை நெருங்க நெருங்க காற்றின் குளிர்ச்சி அதிகமானது. கிணற்றின் விளிம்பை அடைந்த அருண் பயத்தை விரட்ட ஒருமுறை ஆழமாக மூச்சு விட்டார். டார்ச் வெளிச்சத்தை கிணற்றின் உள்ளே செலுத்தினார். ஆழம் தெரியாத கருப்பு நீர் மட்டுமே தெரிந்தது. இதில் என்ன மர்மம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு திரும்ப முயன்றபோது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. என்னை வெளியே கொண்டு வா. அருண் திடுக்கிட்டு நின்றார். அந்த சத்தம் கிணற்றின் ஆழத்திலிருந்து வந்தது போல் இருந்தது. அவர் மீண்டும் டார்ச்சை உள்ளே அடித்தார். இப்போது அவருக்கு ஒரு உருவம் தெரிந்தது. அது ஒரு பெண் உருவம். ஆனால் அவளது கண்கள் இல்லை. தலைமயிரோ நீண்ட ஈரமான நாணற்புற்கள் போல தெரிந்தது. அந்த உருவம் கிணற்று நீரின் மீது மிதந்து கொண்டிருந்தது. அருண் மனதை திடப்படுத்திக் கொண்டு, யார் நீ? ஏன் உள்ளே இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த உருவம் மிக மெதுவாக பேசியது. நான் இந்த கிராமத்தின் பழைய தலைமை ஆசிரியர் மதி. 100 வருடங்களுக்கு முன் கிராம மக்களால் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டு விட்டேன். நான் வெளியே வர வேண்டும். அருணுக்கு வியர்த்து கொட்டியது. ஏன் உன்னை கொன்றார்கள்? நான் அறிவியலை பரப்ப முயன்றேன். அவர்கள் என்னை ஒரு பேய் என்று நினைத்தார்கள். நீயும் என்னைப் போலவே அறிவியலை நம்புகிறாய். நீ எனக்கு உதவுவாயா என்று ஓதலிட்டு இருந்த ஒரு அறிவியல் ஆசிரியர். அருண் யோசித்தார். ஒருவேளை அவர் உண்மையிலேயே அநியாயமாக கொல்லப்பட்ட ஒருவராக இருக்கலாம் என்று தோன்றியது. எப்படியாவது அந்த உருவத்தை வெளியே கொண்டு வந்து உண்மையை அறிய வேண்டும் என்று முடிவெடுத்தார். சரி, நான் உனக்கு கயிறு போடுகிறேன், நீ அதை பிடித்து மேலே வா என்று சொல்லி தன்னுடன் கொண்டு வந்திருந்த கயிறை கிணற்றுக்குள் விட்டார். அந்த உருவம் மெதுவாக கயிறை பற்றி நகரத் தொடங்கியது. அருண் மிகுந்த கவனத்துடன் கயிறை இழுத்தார். உருவம் கிணற்றின் விளிம்பை நெருங்க நெருங்க அருணின் கைகள் நடுங்கத் தொடங்கின. கடைசியில் அந்த உருவம் மேலே வந்தது. அது ஈரமாக இருட்டில் மேலும் பயங்கரமாக தெரிந்தது. அருண் அதை உற்று பார்த்தார். அப்போது அந்த உருவம் சிரித்தது. அதுவரை கேட்டிராத பயங்கரமான ஊளையிடுவது போன்ற ஒரு சிரிப்பு. நான் வெளியே வந்துவிட்டேன். இப்போது என் வேலை உன்னை உள்ளே அனுப்புவது. அருண் அதிர்ச்சியில் உறைந்தார். அந்த பெண் உருவம் வேகமாக அருணை நோக்கி வந்தது. அவளுடைய கைகள் நீண்டு அருணின் கழுத்தை பிடிப்பதற்கு முன் அந்த உருவத்தின் வாயை திறந்து பார்த்தார் அருண். அவள் வாய்க்குள் நீண்ட கூர்மையான பற்களுக்கு பதிலாக அழுகிய கயிறு அருந்த பல தலைகளின் உருவங்கள் தெரிந்தன. அந்த கிணறு 100 வருடங்களாக பல தலைமை ஆசிரியர்களை பலி கொண்டிருக்கிறது என்பதை அருண் உணர்ந்தபோது சடாரென ஒரு பயங்கரமான விசை அவரை பிடித்து கிணற்றுக்குள் தள்ளியது. நீயும் 100வது தலைமை ஆசிரியன் என்று அந்த உருவம் சிரிக்கும் சத்தம் கிணற்றின் ஆழத்தில் விழுந்த அருணின் அலறலில் அமுங்கிப் போனது. அடுத்த நாள் காலையில் கிராம மக்கள் கிணற்றின் அருகே ஒரு புதிய கயிறு துண்டிக்கப்பட்டு கிடப்பதை பார்த்தார்கள். புதிய தலைமை ஆசிரியரின் பெயர் மறுநாள் செய்தித்தாளில் காணவில்லை. இன்றும் அமாவாசை இரவுகளில் அந்த கிணற்றின் அருகே மெல்லிய அழுகை சத்தம் கேட்கிறது. என்னை வெளியே கொண்டு வா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இன்னும் ஒரு திகில் கதை வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.